அறிவு பெற்றவனே முழு மனிதன் ஆகிறான். செரட்டோ. என்னோட பிரச்சனைக்கு ஒரு வழியும் தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு செரட்டோ கொடுக்கணும். செரட்டோ தேவைப்படுற மனநிலையை வந்து சினிமா இன்டர்வல்ல சில வினாடிகள் மட்டும் திரையில இருந்து மாறி மாறி வர்ற விளம்பர ஸ்லைடு கூட ஒப்பிடலாம். இறைவனை தவிர ஞானத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது அப்படிங்கிற சத்தியம் தெளிவான பின்னரும் ஞானத்தை கற்றுக்கொள்ள ஒவ்வொரு இடமாக தேடி செல்லக்கூடியவர்கள் இந்த செரட்டோ தன்மையாளர்கள். நான் மத்தவங்களை அடிமைப்படுத்துறேன் அப்படின்னா வெறுவைன். ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பாருங்க. யாரோடைய தகவல்களும் யாரோடைய அட்வைஸும் இவங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா, யாரோட தகவலும் யாரோட அட்வைஸும் ஏன் பிடிக்கல அப்படின்னா, தனக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வை இவங்க பார்க்காதனாலதான் எந்த விஷயத்தையும் உங்களால வந்து சரியா கிரகிக்க முடியல. ஏன் உள்ளுணர்வை வந்து கவனிக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய தாட் ஃபார்மே. அதை மறந்துட்டதுனால யாரோட விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க. நான் மற்றவர்களை அடிமைப்படுத்துறேன் அப்படின்னா வெர்வைன், நான் அடிமையா இருக்கேன் அப்படின்னா சென்டாரி, எனக்கு போதுமான அறிவு இல்லை அப்படின்னா செரட்டோ. இந்த மூணுல நாம எதுல இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் எடுத்து வரும்போது நம்ம வாழ்க்கை முற்றிலுமா மாறிடும். ஒரு குடும்பத்துல வந்து மகன் மருமகள் தனி குடித்தனம் போறதுக்கு காரணம் வந்து பிரச்சனை மட்டும் கிடையாது. அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம போறதுதான். செரட்டோ உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். குடிகாரங்க கிட்ட போய் குடிக்காதன்னு ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒரே மாதிரி சொல்லாம யாருக்கு எந்த மாதிரி சொன்னா உரைக்குமோ அந்த மாதிரி சொல்றதுக்கு செரட்டோ. முடிவெடுக்க தெரியாத உறுதியற்ற குழப்பத்திலிருந்து முழுமையான உறுதிப்பாடு. இவங்க வந்து புதுசா ஒரு பொருளை பார்த்துட்டாலோ இல்ல கேள்விப்பட்டாலோ உடனே அதை எப்படி உபயோகப்படுத்துறது, அது எங்க கிடைக்கும், அதோட விலை என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப அக்கறையா விசாரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. திறமையான நபர்கள், அதாவது திறமையா பேசும் நபர்களா இருப்பாங்க. பேசுறதையே திறமையா கொண்டிருக்கக்கூடியவர்கள். தேவாமிர்தத்துக்கு ஒப்பானது வந்து இந்த செரட்டோ. தனது கொள்கையிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்காதவர்கள், தைரியசாலி. ஒருவனுக்கு பாத்தீங்கன்னா முதல் மற்றும் முக்கியமான அலங்காரம் அப்படி என்னன்னா அது வந்து அறிவுதான். அதை கொடுக்கக்கூடியது செரட்டோ. சகலகலா வல்லவன் அப்படின்னு இவங்கள சொல்றாங்க. சிஷ்யர் வந்து எவ்வளவு நாள் வந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா குருவோட நிறைய சிஷ்யர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு சிஷ்யர் தான் தலைமை குருவா ஆவாங்க. அவர் கூடயே இருந்து அந்த தன்மை அவருக்கு வர்றதுனால அந்த மாதிரி மாறுறதுக்கு உண்டு. எல்லாரும் வந்து அந்த ஆகிறதுக்கு ஆக்சுவலா எல்லாரும் டைரக்டா குருவாகிறதுக்கு தான் ட்ரை பண்றதுதான் இதோட நிழல் தன்மை. ஸோ எல்லாத்தையுமே ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இப்போ ஒரு கிளாஸ் வருது இல்ல ஏதோ ஒரு ஆட் வருது, நான் இது படிச்சுட்டேன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதை பத்தி ஒரு ஆர்வத்தன்மை வந்து அது எப்படி எங்க எப்படி கத்துக்கணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும். எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்குவாங்க. நாலேஜ் இஸ் வெல்த்ன்ற மாதிரி. ஆனா அதை எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆனா ஏன்னா நம்ம அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அதை உபயோகப்படுத்த முடியாம இருக்கும். மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்றது அவங்களுக்கே வந்து தெரியல அப்படின்றதுனால ரொம்ப ஸ்டிஃபா இருப்பாங்க. ஆக்சுவலா ஞானி குரு அவங்களெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மென்மையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க அவங்களோட நிழல் தன்மையில இருக்கிறதுனால இந்த மாதிரி இருப்பாங்க. எப்பயுமே வந்து நிறைய அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலயே ஸ்தம்பிச்சு போய் நிப்பாங்க. ஒரு இடத்துல அதாவது பர்ஃபெக்டா தப்பு பண்ணுவாங்க. நிறைய பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டு நிறைய இது பண்ணி ஆனா அதை எதையும் பண்ணாம பர்ஃபெக்டா ஏதோ ஒரு தப்பு பண்ணுவாங்க. ஸ்தம்பிச்சு போய் நின்றுடுவாங்க. அண்ட் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இடம் பொருள்லாம் தெரிஞ்சு நடக்கிறது கிடையாது. அதனாலயே இவங்க வந்து நிறைய பேர் வந்து இவங்களை கேலி பொருளாக்கிடுவாங்க. எப்பயுமே வந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இப்ப வந்து ஒரு தடவை எக்ஸசைஸ் பண்றது, அதுக்கப்புறம் இன்னொன்னு யோகா பண்றது, இன்னொன்னு வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துலயும் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கனாலயே அவங்க மைண்டை வந்து கான்ஸ்டன்டா ஒரு இடத்துல வைக்க முடியாம அது வந்து தாவி அப்படியே போய்கிட்டே இருக்கும். நிறைய வந்து அடுத்தவங்களை இமிட்டேட் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களா மாறிடுவோம். நம்மளோட தனித்தன்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்காம அப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான மனுஷங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க வந்து பச்சாதாபம் யார் மேலேயும் காமிக்க மாட்டாங்க. இந்த
பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டாமினேட்டடா இருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்க வந்து முடிவு எடுக்க முடியாத மாதிரி இந்த செரட்டோவோட நிழல்தன்மையில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் வந்து இந்த இந்த ரெமெடி தான் இந்த ரெமெடி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இம்பேஷன்ஸ் ரெமெடி இல்ல நான் அக்ரிமனி ரெமெடி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து செரட்டோ மனநிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இது வந்து எப்படின்னா அடிமைத்தனத்துல இருந்து விலகி ஒரு முடிவெடுக்கிற திறன் வரும். செரட்டோவோட முழு தன்மையா ஆகுறப்போ ஒரு தெளிவா விவேகமா உந்துணர்வோட தன்னுணர்வோட அவங்க வந்து எந்த வேலையும் செய்வாங்க. அவங்க எடுக்கிற முடிவு வந்து அவ்வளவு தெளிவா இருக்கும். அதை மறுத்து யாராலையும் பேசவும் கூட முடியாது. செரட்டோ ஃப்ளவர் கான்சியஸஸ் சுய அறிவை சுயத்தை காட்டக்கூடிய ஒரு மலர். இந்த உலகத்திலேயே உச்சபட்சமான ஒரு தேடுதல் நான் யார் என்பது, என்னை நான் தேடுகிறேன் என்பதை தெளிவாக காட்டக்கூடிய ஒரு மலர் செரட்டோ. ஆனா இதனுடைய நிழல் தன்மையில் இவங்க வந்து அதி புத்திசாலிகள். நாங்க கலாக்கியல்ல அதி புத்திசாலிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். அதிகமான நாலேஜ் உள்ள ஒரு நபர் ரொம்ப அதிகமான முட்டாள்தனமான விஷயங்களை செய்வார். அந்த மாதிரியான ஒரு நபர் செரட்டோ நிழல் தன்மையில. இவங்களை வந்து எளிதா இவங்களுடைய முடிவுகளை நாம் மாற்றி அமைக்கலாம். ரொம்ப நாலேஜ்ஃபுல்லா அறிவுபூர்வமா ஒரு விஷயத்த தெளிவா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள அறிவுள்ள ஒரு நபர். ஆனா அந்த அறிவை நம்பாம மற்றவர்களுடைய ஐடியாவை கேட்கக்கூடிய ஒரு நபராகவே இருப்பார். அதாவது தன் மீதே தனக்கு சந்தேகம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கிறதுனால இவங்களுடைய முடிவுகளை நாம எளிதா மாற்றி அமைக்க முடியும். அதாவது எதிராளியுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நபராக இவர் இருப்பார். எல்லாம் தெரிந்த முட்டாள்தனம் இவர்கள்ட்ட இருக்கும். தான் அறிந்ததை தான் கற்றதை தனக்கே உபயோகப்படுத்த தெரியாத ஒரு நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதாவது மற்றவர்களுடைய எண்ணங்களை வழிகாட்டுதல்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். இது வந்து சரண்டர் மாதிரி இருக்காது. இது வந்து தன்னுடைய அறிவை தனக்கு புரியாத ஒரு நிலையில் உள்ளது. இவங்க எந்த இடத்துலையுமே ஒரு நிரந்தர வேலையில இருக்க மாட்டாங்க. வேலையை மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயம், இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நிலையா இருக்காது. எல்லாவற்றையும் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருப்பாங்க. எதுலையும் ஒரு திருப்தியின்மை அப்படிங்கிறத விட நம்பிக்கையின்மை அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நம்மளுடைய மாணவர்கள்ல இந்த செரட்டோ நிழல் தன்மையில எக்ஸாம்கள்ல பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் எழுதுவாங்க. முதல்ல மறுபடியும் அதை படிச்சு பார்த்துட்டு அடிச்சுட்டு தப்பா எழுதிட்டு வருவாங்க. வெளியே வந்துட்டு ரொம்ப ஒரு அப்செட் ஆவாங்க. ஏன்னா தன் மீது தன்னுடைய அறிவின் மீது நம்பிக்கையின்மையால் ஏற்பட்ட ஒரு குழப்பம், அதீதமான ஒரு குழப்பவாதிகள் அப்படின்னா இவங்கள சொல்லலாம். அதே மாதிரி கிளாஸ்ல பாடம் நடத்திக்கும் போது கேள்வி கேட்டா பதில் தெரியும், அது ஒரு கரெக்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு பயந்தே வந்து சொல்லாம இருக்கு மாணவர்கள். இவங்களுக்கு ஏட்டறிவு அதிகம், ஆனா அனுபவ அறிவு குறைவு. ஏன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க, விவரங்களை சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதை அனுபவத்துல கொண்டு வரவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும். நமக்கு ஏதாவது விவரம் தேவை அப்படின்னா இந்த நிழல் தன்மையாளர்களை அணுகணும்னா அதிகபட்சமான அந்த விஷயத்தினுடைய அறிவு நமக்கு கிடைக்கும். ஆனா அவங்க அதை உபயோகப்படுத்துறாங்களான்னா அவங்க எக்காரணம் கொண்டு அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க. அடுத்தவங்களை எதிர்பார்த்து காற்றுக்கொண்டு இருப்பார்கள். செவி வழி கற்றல் அப்படின்னு மாதிரி சொல்றோம் இல்லையா, அதாவது படிப்பு, புத்தக அறிவு, அடுத்தவங்ககிட்ட கேதர் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்றுக்கிட்டே இருப்பாங்க, கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அது மீது ஒரு முயற்சி இருக்காது, தன் மீது நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் அதை பற்றிய முழு விவரங்களை 100 விதமான அறிவுபூர்வமான கருத்துக்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க. அதை செயல்படுத்த சொல்லி நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி மீறி செஞ்சுட்டு அதுல ஏதாவது ஒரு செட்பேக் ஆச்சுன்னா அப்பவே நான் சொன்னேன், நீங்க வந்து இதுதான் சொன்னீங்க, இதுல வந்து ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படின்னு அடுத்தவங்க மேல குற்றத்தை சுமத்துவாங்க. செய்யும் செயல்களுக்கு ஒரு காரணத்தை உருவாக்குவார்கள். அதாவது ஒரு காரணத்தினால இந்த செயல் வந்து தவறா போயிடுச்சு அப்படின்னு சொல்றதை விட அந்த தவறானதுக்கு ஒரு காரணத்தை உருவாக்கி இது வந்து இதனால இந்த காரணத்தினால இது தவறா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
முக்கியமா லைப்ரரி, புக் ஸ்டால், இந்த மாதிரி அறிவுபூர்வ எங்கெல்லாம் இருக்கோ, இல்ல அறிவார்ந்த சொற்பொழிவுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போகக்குள்ள நம்ம செரோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல நமக்கு தேவையான அறிவு புதையல் கிடைக்கும். எதையாவது தேடுறோம், உச்சபட்ச தேடுதல் அப்படிங்கிறதே உலகத்துல நான் அப்படிங்கிறது தான். அதாவது நம்மை நாம் அறியும் பொழுதுதான் நாம் அந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த உச்சபட்ச தேடுதலுக்கே செராட்டோ உதவும் அப்படின்னக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகுது, ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு தேடுறோம் அப்படின்னக்குள்ள செராட்டோவை உபயோகப்படுத்தலாம். அது அனுபவபூர்வமா ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, கிடைச்சிருக்கு. இந்த செராட்டோ நிழல் தன்மையாளர்கள் வடிவேல் சொல்ற மாதிரி தெரியும் ஆனா தெரியாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருப்பாங்க. ஸோ இவங்க வெளி வரணும் அப்படின்னா செராட்டோ முழுமையா தேவைப்படும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த செராட்டோ மலர் தெற்கு பக்கமாக வளரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல தட்சிணாமூர்த்தி, குரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் தெற்கு பக்கமா தான் வச்சிருப்பாங்க. அந்த காலத்திலேயே இந்த குரு அப்படிங்கிறவருக்கு தெற்கு பக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு நம்ம ஊர்ல. அது செராட்டோ தெளிவா காட்டுது. ஏன்னா இதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. செராட்டோ மலருக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. டாக்டர் பாக் அவர்கள் வேற எந்த மலருக்கும் ஆல்டர்னேட்டிவ் தேடினாராங்கிறத பத்தி குறிப்பு இல்லை. ஆனா இந்த மலருக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்கிறத அவர் குறிச்சு வச்சிருக்காரு. அப்ப குருவுக்கு நோ ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னுக்குள்ள ஒரு பூரண அறிவு, ஒரு குரு ஸ்தானத்துக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அறிவு, சுய அறிவு, சுய பூரணம் அப்படிங்கிறது செராட்டோ குறிக்கிறது. தன்னால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு நினைச்சு இவருக்கு அவர் மேலேயே ஒரு வருத்தம் இருக்கும். தான் திறமை மீது அவநம்பிக்கையும் இருக்கும். அதே மாதிரி கோச்சஸ் பாவமும் இருக்கும். மற்றவங்களோட உதவி இல்லாம எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்கிறதுனால இவர் மற்றவங்களால தவறாக வழி நடத்தப்படுவாரு. அதே மாதிரி எளிதில் ஏமாறுறவராகவும் இவர் இருப்பாரு. இவருக்கு சுயபுத்தியும் இருக்காது, சொல் புத்தியும் இருக்காது. செய்திகளை நிறைய திரட்டி சேமிச்சு வைக்கிறவராகவும் இருப்பாரு. வழக்கமான பாதையில இருந்து வழக்கமான முறையில இருந்தும் மாறாம அப்படியே அதை பின்பற்றி வர்றவராகவும் இவர் இருப்பாரு. தனக்கு தெரிஞ்சதை கூட மற்றவங்கள்ட்ட பேசி உறுதிப்படுத்தி செஞ்சுட்டு தான் வருவாரு. தன்னோட தேவை, விருப்பம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தாலும், போதுமான அறிவாற்றல் இவருக்கு இருந்தாலும் தானாக முடிவெடுக்க முடியாம மற்றவங்களோட அறிவுரையையும் அவங்களோட ஒப்புதலையும் கேட்டுதான் அவர் எந்த வேலையா இருந்தாலும் செய்வாரு. செராட்டோ உலகின் 8வது அதிசயம், பிரபஞ்சத்தின் 8வது அதிசயம். 38வது மலர் மட்டுமல்ல, உலகை எப்படி எட்டி ஆள பிறந்தவனுடைய மலர் அது. ஒருவன் எட்டி விட முடியாத உயரத்தை, மேன்மையை அவனுக்கு தன் உழைப்பின் மூலம், அறிவின் மூலம் வழங்கக்கூடிய மலர் செராட்டோ. செராட்டோ விருத்திக்கான மலர். அறிவை விருத்தி செய்வது மட்டுமல்ல, விருத்தி செய்யக்கூடிய மலர் செராட்டோ. எவரின் வழிகாட்டுதலும் இவர்களுக்கு தேவைப்படாது. செராட்டோ தேவைப்படுவர்களுக்கு எவரினுடைய வழிகாட்டுதலும் தேவைப்படாது. ஆனால் இவர்களின் வழிகாட்டுதல் உலகிற்கே தேவைப்படும். செராட்டோ எடுத்து வருகின்ற காலத்தில் 38 மலர்கள்ல எல்லாம் எடுத்துட்டு செராட்டோ எடுக்கின்ற காலத்துல நான் உணர்ந்த ஒரே ஒரு மிகப்பெரிய விஷயம், இத்தனை ஆண்டுகள் செராட்டோ என்கின்ற மலருக்கு முழுத்தன்மையும் கிடையாது, நிகழ்த்தன்மையும் கிடையாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய தனித்தன்மை மட்டுமே இருக்குது என்பதை என்னை முதலாக உணர வைத்த மலர் செராட்டோ. இந்த மலர் மருந்து, மலர் எடுக்கின்ற காலத்துல, இது எனக்கு தேவைப்பட்ட காலத்துல நான் மிகவும் அடிமட்ட முட்டாளாக மட்டுமே இருந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் செராட்டோவை என்னால் முழுமையாக உணர இருந்தது. பிரபஞ்சத்தின் பேராற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய மலர். நீங்கள் மலர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் எடுக்க மலர் செராட்டோ. நீங்கள் செராட்டோவை பற்றி உங்களுக்கு அதிகமான புரிதல் வேண்டும் என்றால் நீங்கள் எடுக்க மலர் செராட்டோ. செராட்டோ சாப்பிட்டு
நிச்சயமாக உங்களுக்கு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கட்டாயம், புத்தகத்தை உங்களுக்கு பயன்படாது. ஆனா செராட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களை வந்து உணர்ந்து கொள்வதற்கு அதிகமாக அது பயன்படும். அது நீங்க புத்தகத்துல இருக்கிறத விட, நீங்க படிச்சதை விட, நீங்க மீடியாவில் தெரிஞ்சுக்கிறத விட, யூடியூப் தெரிஞ்சுக்கிறத விட உங்களை மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அலைக்குள்ள வந்து அதை அழைச்சிட்டு போகும். அந்த விஷயத்த வந்து செராட்டோ பயன்படுத்தி பாக்குறவங்களுக்கு மட்டும் ஏதோ மட்டுமா வந்து சொல்றதுனால பலனும் கிடையாது. நீங்களும் இப்ப கூட சொல்றேன் வந்து நீங்க வந்து உண்மையை உணர்றோம் அப்படின்னீங்கன்னா ஒரு டோஸ் வந்து செராட்டோ சாப்பிட்டு நீங்க அமைதியா உட்கார்ந்து இருந்தாலே போதும், உங்களை அது வேற ஒரு லெவலுக்கு கொண்டு நிறுத்தும். நமக்கான பாதையை வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து மற்றவர்களுடைய பாதையை பயணிப்பதை விட தனக்கான பாதை அப்படின்னா அவன் வந்து 8 வயது முதல் 18 வயது உள்ளவர்களுக்கு சிறந்த தன்மைக்கும் தலை சிறந்த தன்மைக்கும் அருந்த வேண்டிய மருந்து செராட்டோ. ஆளுமை முழுமை பெற அத்தியாவசியமான மருந்து. இவர்கள் வந்து நேர்மறை சிந்தனையாளர்களை உருவாக்கக்கூடிய மலர். தன் உணர்வுகளை வந்து வெளிப்படுத்த கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த மலரை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். செராட்டோ பீச் இதுல கொடுத்துருக்கேன். செராட்டோ பீச் மட்டுமே நிறைய கொடுத்துருக்கிறேன். ஆனா நான் செராட்டோ தனியா கொடுத்த ஒரு பாப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டனாக்கா, புக்கை படிச்சு பார்க்கல படிச்சாங்க. புக்கை படிச்சு அவங்க மக்கப் பண்றதை நிறுத்திட்டு என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கையும் நிறைய படிச்சு நாங்க எல்லாம் எழுதி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பயம் அதிகமாகி போயிடுச்சு. சார் என்னன்னு தெரியல, பாப்பா இப்பெல்லாம் வந்து ரொம்ப மாத்தி இது பண்றேன், அப்படியே கம்முன்னு விடுங்க அப்படின்னா. ஆனா போன வருஷம் 2024 வந்து அவ ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க் வந்து கேள்வியில வந்து நீட்டை விட்டுட்டான். நான் திரும்ப அவங்க அப்பாவோட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன், இந்த முறை நீங்க பாப்பா இது பண்ணுங்க, அவ பாஸ் பண்றது பொறுப்பு. திரும்ப நான் கண்டினியூவா கொடுத்த ஒரே ஒரு மலர் மருந்து வந்து செராட்டோ மட்டும்தான் கொடுத்தேன். இன்னைக்கு திருவண்ணாமலையில வந்து அவளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீலகிரியில கிடைச்சிச்சு, அதுக்கப்புறமேட்டு இப்ப திருவண்ணாமலையில சேர்த்திருக்காங்க. அதாவது பல்வேறு விஷயத்த படிக்கணும், நிறைய படிக்கணும், குழப்பம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகி நமக்கு என்னன்றது போது அதை செராட்டோ கொடுக்கும்போது அதை ஒருங்கிணைச்சு எதை படிச்சா கரெக்டா வரும்னு செஞ்சு தெரிஞ்சு அதை கொடுத்ததன் விளைவாக அது பாஸ் பண்ணிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சு பல்வேறு விஷயங்கள் குழப்பங்கள் நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களால ஒரு குழப்பம் அப்படின்றது. இப்போ வாழ்க்கையில திரும்பி ஒரு கேள்விதான், எது முக்கியம், யார் முக்கியம்? வாழ்க்கையில எது முக்கியம் தெரியாததுனாலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் என்ற போர்வையில நம்ம ஆன்மாவை அடகு வச்சுட்டு அதுல இருந்து விடுவிச்சு, அதுதான் அந்த பாரதியார் பாடல்கள் நிறைய பேருக்கு புதுசா கூட இருக்கும். பாரதியார் இப்படி எழுதியிருக்காரா, அறிவே தெய்வங்க. நமக்கு இந்த தளத்தை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் யார் ஞானி என்றால் தன்னை உணர்ந்தவன், அறிவை அறிந்தவன் மட்டுமே ஞானி. மற்ற எல்லா பூஜை புனஸ்காரங்கள், சடங்குகள், வியாக்கியானங்கள், புத்தகங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வியாபாரிகள், அவ்வளவுதான். அவர்கள் உங்களை காட்ட மாட்டார்கள். யார் உங்களை உங்களுக்கு காட்டுகிறாரோ, யார் திரும்ப திரும்ப உங்களை நோக்கி திருப்புகிறாரோ, நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் உங்களோடு இருத்தல் முக்கியம் என்பது அவர்களுடைய செயல்பாடாகும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் வழிநடத்த தகுதியானவர்கள். இந்த காலம் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சயின்ஸும் இணைந்து இந்த பிரபஞ்சத்தையும் தன் உணர்வையும் கான்சியஸ் பீயிங்கா மாத்துறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மை சுற்றி தெய்வீகமான மனிதர்களும் ஞானிகளும் கொத்து கொத்தாக உருவாகி கொண்டிருக்கிறார். வெகு சீக்கிரம் பொய் வந்து தானா விழுந்துடும்.